71 வயதினையுடைய வயோதிப பெண் ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்றைய தினத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கம்பஹா மினுவாங்கொட யட்டிகன என்ற பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. என்ன சம்பவம் எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் விரிவாக பார்க்கின்ற போது, பொதுவாக இலங்கையில் உங்களுக்கு தெரியும் பல்வேறுபட்ட சட்டவிரோதமான சம்பவங்கள் தான் நாளாந்தம் அதிகம் நடந்து வருகிறது. அதில் இந்த போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத செயற்பாடுகள், பாலியல் வன்புணர்வு, லஞ்சம் இப்படியான விஷயங்கள் தலை தூக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போது ஆளும் அரசாங்கம் அதிகபட்சமான தண்டனைகளை கொடுக்கிறது, சட்டத்தை இறுக்கமாக்குகிறது, கடமைகளை சரிவர செய்கிறது என்று சொன்னாலும் மறுபுறத்திலே இப்படியான விஷயங்கள் திரை மறைவில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பிடிபடாமல் இல்லை, பிடிபட்டு கொண்டும் இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இந்த சம்பவம் இப்போது நேற்றைய தினம் மாலை பொழுதிலிருந்து அதிர்வலைகளை பல்வேறுபட்ட ரீதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. மினுவாங்குட யட்டியன பிரதேசத்தில் கணவரை இழந்த பெண்மணி ஒருவர், வயோதிப பெண்மணி, 71 வயது என்று சொல்லப்படுகிறது, தனியே வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். அவருடைய கணவர் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பு இறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தனிமையில் வீட்டில் வசித்து வந்த அவருடைய நடவடிக்கைகளை காணவில்லை அல்லது அவருடைய புழக்கத்தை காணவில்லை வீட்டில் என்பதற்காக அயல் வீட்டில் வசிக்கின்ற பெண்மணி ஒருவர் நேற்று மாலை அவருடைய வீட்டிற்கு சென்று பார்த்த போதுதான் விஷயம் வெளியே தெரிய வந்திருக்கிறது. அதாவது அந்த வயோதிப பெண்மணி கழுத்து நெரிக்கப்பட்டு முகத்தில் மிளகாய் தூள் பூசி அல்லது மிளகாய் தூளை வீசி அதையெல்லாம் சிந்தப்பட்டு கிடந்த நிலையில் சடலமாக காணப்பட்டிருக்கிறார் வீட்டுக்குள். மிளகாய் தூள் முகத்தில் மட்டும் கிடையாது, அவருடைய படுக்கை அறை முழுவதும் சிந்தி கிடந்திருக்கிறது. கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கிறது. ஆள் உயிரோடு இல்லை என்பது தெரிந்தவுடன் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. தகவல் கொடுக்கப்பட்டதன் பிற்பாடு போலீசார், நீதிமன்ற நீதிபதி அனைவரும் சம்பவ இடத்திற்கு வருகிறார்கள். போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளை ஆரம்பிக்கிறார்கள். முகத்தில் மிளகாய் தூள் பூசப்பட்டு, கழுத்து நெரிக்கப்பட்டு, வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த வயோதிப பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இப்போது கம்பஹா வைத்தியசாலைக்கு இவருடைய உடலம் அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரேத பரிசோதனைகளுக்காக மேலதிக தேடுதல் அல்லது மேலதிக சட்ட நடவடிக்கையை இப்போது கம்பஹா போலீசார் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே முகத்தில் மிளகாய் தூளை கொட்டி அவரை திக்குமுக்காட வைத்தே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி 1-2 சம்பவங்கள் கிடையாது, நிறைய சம்பவங்கள். சிறுவர்கள், இளம் தலைமுறையினர், வயோதிபர்கள் என்று சொல்லி யாருமே மிச்சம் இல்லாமல் பல பேர் போதைப்பொருள் பாவனையாளர்கள் தான் இவ்வாறான குற்றச்செயல்களில் அதிகம் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. எனவே கம்பஹா போலீசார் இப்போது மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். இதுவரைக்கும் சந்தேக நபர்கள் யாரும் அடையாளம் காணப்படவில்லை என்று சொல்லியும் அறிவிக்கப்படுகிறது. எனவே அவதானமாக இருக்க வேண்டியதும், ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் உடனடியாக போலீசாரையும் பாதுகாப்பு தரப்பையும் நாட வேண்டியது முக்கியமானது. கம்பஹாவை மட்டும் கிடையாது, கொழும்பு, இலங்கை என்று சொல்லி எல்லா இடத்தையும் நேற்று மாலை பொழுதிலிருந்து இன்று வரைக்கும் இந்த சம்பவம் பாரிய அளவில் உலுக்கி இருக்கிறது.